நந்தன் கால்வாய் திட்டம் அது எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கு, அதை பண்ணி தருவீங்களான்னு கேட்காப்ல. 360 கோடி அது இருந்தால் பாதி அடை கட்டிவிடும். நான் பொதுவாக நான் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுதும் இது மாதிரி கேள்விகளை கேட்குற பொழுது அந்த ஊர் பேர்லாம் கிடக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அது அப்போ தான் போய் தொகுதியில் சொல்லும்போது ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு. அதனால் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது. கவனிக்கிறேன், முன்னுரிமை தருகிறேன்னு சொன்னால் நான் கேட்டேன், முன்னுரிமை தடை அடிப்படை வரணும்னு சொல்லியிருக்கார்கள் என்று தொகுதி மக்களிடையே சொல்ல முடியும். ஆகியனால கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன். என்றால் உங்களுடைய நிலைமை பலாண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும். அன்புகு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து, கிரி அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து சங்கத்தில் என்ன பண்ணுது. சாத்தனூர் தொகுதி எம்எல்ஏ நந்தன் கால்வாய் புதுசாக ஒரு எலெக்ஷன் நடத்தின அந்தியூர் சிவா அதில் போய் பனமரத்து ஏரிக்கு போய் அங்கிருந்து அப்படியே போயிடுது. நீ சங்கம் தொகுதி சங்கம் அது ரொம்ப தூரத்தில் அங்கே இருக்கு. இல்ல நந்தன் கால்வாயில ஒரு பகுதி நீங்க அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும் போது செய்து தந்திருக்கிய. இப்போ இன்னொரு பகுதிக்கு 360 கோடி ரூபாய் சமுத்திரம் திருவண்ணாமலை சமுத்திர ஏரிக்கு சமுத்திர ஏரிக்கு தான் பண்ணுது மாண்புமிகு அமைச்சர் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை. நான் 89 இந்த பதவியை பொதுப்பணித்துறை ஏற்ற பொழுது கலைஞரை நடத்த சொன்னார். மாண்புமிகு ஏ கோவிந்தசாமி அவர்கள் 52 இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார், அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும். ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.